கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். கையில வேதத்தை இல்லாமல் சத்தியத்தை கேட்கிறவர்கள் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்து பரட்ட பாருங்கள். வாசிக்கிறேன். யோசுவா 24:17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே. நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே. ஆமென். இந்த நாள் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள். இந்த இரவுக்கிற ஜெபம் இந்த மாதத்தின் கடைசி ஜெபம். இனி ஒரு முறை ஆகஸ்ட் மாதம் இந்த வருடத்தில் வரப்போவது கிடையாது. இனி ஒரு முறை இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி தேதி இந்த வருடத்தில் வரப்போவது கிடையாது. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த மாதத்தில் நாம் எப்படி வந்தோம்? அங்கே அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நாம் நடந்த எல்லா வழியிலும் கடந்து வந்த எல்லா பாதையிலும் நடந்த வழியிலும் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் தேவனாகிய கர்த்தர். அப்ப இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்தது, நீங்கள் கடந்து வந்த சோத்திர அனுபவம் எப்படி இருந்தது என்பதை இந்த வசனம் அழகாய் சொல்லுங்க. அது எப்படி கர்த்தர் நடத்தினாரோ அதே வசனம் சொல்லுது, பெரிய அடையாளங்களை செய்து, பெரிய அடையாளங்களை செய்துதான் இந்த மாதத்திலே நாம் நடந்து வரவும் கடந்து வரவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதற்காகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். முன்பொரு காலத்துல பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆஸ்பத்திரியிலே வியாதி நிமித்தமாய் யாராவது சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த ஆஸ்பத்திரியில போய் பார்த்து விட்டு வரும்போது போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. பார்க்க போனவர்களும் வியாதியஸ்தரை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதா? அதே போல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டு வியாதியாயிருந்து சுகமாகி அவர் வீட்டுக்கு போகும்போது நர்ஸு கிட்டையோ டாக்டர்கிட்டையோ பக்கத்து பேஷண்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லக்கூடாதுனாக்கா, போயிட்டு வர்றேன் அப்படின்னாக்கா நான் இப்ப சுகமாகி போறேன், திரும்பவும் இந்த ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் வியாதியா வருவேன்னு அர்த்தம். அதனால ஆஸ்பத்திரியில போய் பேஷண்ட பார்த்துட்டு கிளம்பினாலும் நான் போறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல் ஆஸ்பத்திரியிலிருந்து சுகமாகி வீட்டுக்கு திரும்பும் போதும் நான் போறேன் என்றுதான் சொல்ல வேண்டுமா? இது ஒரு காலத்திலே மூத்தோர், முதியோர், வயதிலே சிறந்தோர் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்ப ஏன் இதை சொல்றேன்னாக்கா, ஒரு மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போதே எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்பதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அதே போலதான் இந்த மாதத்திலே நாம் நடந்து வந்தது எப்படி, கடந்து வந்தது எப்படி, அதை சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய அவசியமாயிருக்கிறது. ஆனா ஒரு வேதனையான சத்தியம் என்ன தெரியுமா?
நமக்கு என்னைக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு அடுத்த வாரம் என்ன செய்வது, அடுத்த மாதம் என்ன செய்வது, அடுத்த நாள் என்ன செய்வது, அதற்கு ஒரு பிளான் போடுவோம் என்றுதான் போடுகிறோமே தவிர, நடந்து வந்த காரியத்தை நினைத்தோ கடந்து வந்த அனுபவத்தை நினைத்தோ திரும்பி பார்த்து அவைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவது கிடையாது. ஆனா இங்க ஆவியானவர் யோசுவாவின் புஸ்தகத்துல ஒரு நன்றி அறிக்கையை எழுதி வைத்திருக்கிறார். நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். இங்க அழுத்தம் திருத்தமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் என்ன செய்தாராம்? நம்மை காப்பாற்றினாராம். அப்ப நீங்க கேட்கலாம், என் மேல எத்தனை லாரி ஏறிச்சு அவர் என்னை காப்பாத்துறதுக்கு? என் மேல எத்தனை பஸ் ஏறிச்சு அவர் என்னை காப்பாற்றினது நான் சொல்றதுக்கு? இல்லாட்டி என்ன தண்டவாளத்துல போய் விழுந்தனா அவர் என்னை காப்பாற்றினார் சொல்றதுக்கு? இப்படி நீங்கள் எத்தனையோ கிராஸ் கேள்வி கேட்கலாம். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளணும், நீங்க விபத்திலே சிக்கி அதுல அடிபட்டு அதுல ஆண்டவர் காப்பாற்றினால் மட்டும்தான் அவர் காப்பாற்றினார் என்பது கிடையாது. உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலேயே தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ தீங்குக்கு விடுவித்து காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வேதத்திலே ராட்சசர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த ராட்சசர்கள் பல நேரத்தில் இஸ்ரவேலரோடும் தேவ ஜனங்களோடும் போரிட்டார்கள். ஆனால் அதிலிருந்தெல்லாம் தேவ ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். இந்த ராட்சசர்களுக்கு ஒரு கையில 6 விரல் இருக்கும், 2 கையில 12 விரல் இருக்கும், 2 கால்ல 12 விரல், மொத்தம் 24 விரல் உள்ளவர்கள். அவங்க ஜெகஜாண்டிக்க வளர்ந்து ஏறத்தாழ 8 முதல் 9 அடிக்கு அதிகமான உயரத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் உடல் பருமன் என்பது கிட்டத்தட்ட 4 முதல் 5 அடி அகலத்து அளவுக்கு இருக்கக்கூடியது. அவர்கள் கால்களும் கைகளும் வசத்திர பருத்து போய் பயங்கரமாய் காணப்படும். அவங்க முகங்களை பார்த்தால் ஆதிவாசிகளை போலவும் காட்டுவாசிகளை போலவும் கொடிய மிருகங்களை போலவும் இருப்பார்கள். இவர்கள் தான் ராட்சசர்கள். அந்த ராட்சசர்களை கூட எதிரிட்டு வரும்போது தேவ தம்முடைய ஜனங்களை காப்பாற்றினான். அதே போல இந்த மாதத்திலே உங்களுக்கு எத்தனையோ விபத்துக்கள் அல்லது காயங்கள் அல்லது இழப்புகள், இரத்த காயங்கள் அல்லது கொடிய நோய்கள் என்னென்னமோ வந்திருக்க வேண்டியது. ஆனால் அது எல்லாவற்றிலிருந்தும் அவர் உங்களை மாத்திரமல்ல, இந்த சத்தியத்தை அழுத்தம் திருத்தமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னையும் அவர் காப்பாற்றினார், என்னையும் அவர் காப்பாற்றினார். அப்போ நாம் நடந்த வழிகளிலும் கடந்து வந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த மாதத்துல தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மை காப்பாற்றி இருக்கிறார். சரி, ஒரு தேவ ஜனத்தை தேவன் எதிலிருந்தெல்லாம் காப்பாற்றுகிறார், அதை நான் சொல்கிறோம். நிறைய வேத பகுதியிலிருந்து சொல்ல விரும்பவில்லை, ஒரே ஒரு அதிகாரத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கு என்னை தப்புவித்தார், பாலாக்கும் கொள்ளை நோக்கி என்னை தப்புவித்தார். கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு என்னை தப்புவித்தான், பகலில் பறக்கும் அம்புக்கு என்னை தப்புவித்தான், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு என்னை தப்புவித்தான், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு என்னை தப்புவித்தான். 1000 பேர் போல அநேக அசுத்த ஆவிகள் வந்தபோது அதிலிருந்து என்னை தப்புவித்தான். கர்த்தர் நல்லவே. இப்போ இத்தனை காரியத்துல தப்புவித்தார் 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 என்று ஒரே அதிகாரத்துல சங்கீதக்காரனாகி மோசே சொல்லுகிறார். அதோடு நிறுத்தவில்லை, அவர் இன்னும் சொல்லுகிறார், என் பாதம் கல்லில் இடராமல் என்னை தப்புவித்தார், சிங்கத்தின் மேல் நடக்கும் போது என்னை தப்புவித்தார், விரியன் பாம்பின் மீது நடக்கும் போது என்னை தப்புவித்தார், பாலசிங்கத்தை மிதிக்கும் போது என்னை தப்புவித்தார்,
வலு சர்ப்பத்தை கடக்கும் போது என்னை தப்புவித்தார் என்று அவர் தப்புவிக்கப்பட்ட காரியங்களை வரிசைப்படுத்துகிறார். இப்போ சொல்லுங்க, இந்த செய்தியை வெறும் காதால கேட்டுட்டு இருக்கிற நீங்க பாக்கியவான்களா, என்னை இப்படியெல்லாம் தப்புவித்தார் என்று நினைத்து 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 அறிக்கையா எழுதி வைத்திருக்கிறாரே மோசே, அவர் பாக்கியவானா? நமக்கு இந்த கடைசி காலத்துல நன்றி விசுவாசம் என்பது கடலில் கரைத்த பெருங்காயம் போல் மறைந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த ஸ்தோத்திரம் யோசுவா 24:17 சொல்லுகிறபடி அவர் நம்மை ஸ்தோத்திரம் ஆபத்திலிருந்து காப்பாற்றி தப்புவித்து கொண்டு வந்தார். அவர் விடுவித்து கொண்டு வந்தார். இத்தனை காரியத்துல தப்புவித்திருக்கிறாரே. எவ்வளவு கொடுமையான வெயில், எவ்வளவு பயங்கரமான மழை, எப்படிப்பட்ட குளிர்ந்த காற்று, என்று சில நேரத்தில் சீதோச நிலைமை சரியில்லை. ஆனா அது எல்லாவற்றிலும் தப்புவித்து இன்றைக்கு நம்ம 2 காதுகளும் அழகாய் கேட்கிறதா இருக்கிறது. அதனாலதான் சத்தியத்தை கேட்கிறீங்க. இன்னைக்கு நம்ம 2 கண்களும் அழகாய் தெரிகிறதா இருக்கிறது. அதனாலதான் வேதத்தை பார்க்கறீங்க. இன்றைக்கு உங்களுடைய 2 உதடும் ரொம்ப அழகாய் காக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் கர்த்தரை துதிக்கிறீங்க. இன்றைக்கு உங்க 2 கால்களும் அன்றைக்கு இருந்த வண்ணமாகவே இன்றைக்கு ஆரோக்கியமா இருக்கிறது. அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கீங்க, கடைக்கு நடந்துட்டு இருக்கீங்க, அலுவலுக்கு நடந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே தேவன் காப்பாற்றினார். எப்ப காப்பாற்றினார்? நடந்து வந்த வழியிலும் கடந்து வந்த வழியிலும் அவர் நம்மை காப்பாற்றினாரே. இதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டுமா இல்லையா? ஒரு காரியத்தை நான் தைரியமாய் சொல்றேன். இந்த செய்தியை கேட்டுட்டு, ஆண்டவரே, இந்த யோசுவா 24:17 படியும் சங்கீத 91 படியும் இந்த மாதத்திலே இப்படியெல்லாம் என்னை காப்பாற்றினீரே, இப்படியெல்லாம் என்னை தப்புவித்தீரே, நன்றி என்று நீங்க நினைப்பீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்கவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி உங்க கண்ணுக்கு நித்திரைய வருவிக்கவே கூடாது. சோதரம் மற்ற மார்க்கத்துல பாருங்க, சிவராத்திரி என்று ஒரு ராத்திரியை நியமித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த சிவராத்திரியில சாயங்காலம் 6 மணியிலிருந்து மறுநாள் காலையில் 6 வரைக்கும் அசைவம் சாப்பிடுவது கிடையாது. நிறைய கண்ட சாப்பிடுவது கிடையாது. ஆண்கள் கூடுமான வரைக்கும் விரதம். அந்த சிவராத்திரியில தூங்கவே மாட்டார்கள். அப்படி தூக்கம் வரணும்னாக்கா அங்க கணவன் மனைவி பிள்ளைகள் கூட்டமா உட்கார்ந்துகிட்டு, நீ தூங்கி எந்திரி, அப்புறம் நான் தூங்குறேன், அடுத்து நீ தூங்கி எந்திரி, அதுக்கப்புறம் அவ தூங்கட்டும், அப்புறம் நீ தூங்கு, அப்புறம் இவங்க தூங்கட்டும் சொல்லி அந்த ராத்திரி முழுக்க விழிக்கிறார்கள். ஒரு அந்நிய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு, ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, யாரோ சொல்லிக் கொடுத்த ஒரு கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் ஒரு ராத்திரி முழுக்க விழித்திருக்கிறார்கள். அதுக்குன்னு தேவைய ருசியுள்ள போதனத்தை ஒதுக்குகிறார்கள். அப்புறம் காலில் விடிந்த உடனே பூதாசாரங்களை நிறைவேற்றுகிறார்கள், அதிகாலையில் குளிக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பக்தி. ஆனால் இதை விட அதிகமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தவர் தேவன். தினமும் உபதேசத்தை கொடுக்கிறவர் தேவன். இதை குடி, இதை புசி, இப்படி தூங்கி, இப்படி எழுந்துரு, இங்கே போ, இங்கே வா, இதை செய்யாதே, இதை நடப்பிக்காதே, ஒரு சின்ன பிள்ளை நடத்துவதை போல தேவன் நம்மை நடத்தி வந்திருந்தும் மாசத்துல ஒரே ஒரு ராத்திரி கூட விழித்திருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதற்கு நிறைய பேருக்கு மனமும் இல்லை, இருதயமும் இல்லை. அதற்கு அவர்கள் போடுகிற ஒரு பரிசுத்த பொய், பொய்யிலே பொய், பரிசுத்த பொய். என்ன பொய் தெரியுமா? என் உடம்புக்கு ஒத்துக்காது பாஸ்டர், முதுகெல்லாம் வலிக்கும் பாஸ்டர், நான் நைட்டு முழிச்சுட்டேன்னாக்கா நாளைக்கு எல்லா வேலையும் பார்க்க முடியாது பாஸ்டர், அப்படி எனக்கு வாந்தி வரும் பாஸ்டர். நான் சொல்றேங்க, நீங்க சொன்ன மாதிரியே உடம்பு சரியில்லாம போயிடாதபடி பார்த்துக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரியே மயக்கம் வந்துடாதபடி பார்த்துக்கோங்க.
நீங்க சொன்ன மாதிரியே வாந்தி வந்துடாதபடி பார்த்துக்கோங்க. அப்ப என்ன செய்யணும்? நடந்து வந்த வழிகளையும் கடந்து வந்த பாதைகளை நினைத்து இந்த ராத்திரியை தேவனுக்கு ஒரு உகந்த காணிக்கையாய் செலுத்த வேண்டும். அந்த உகந்த காணிக்கை எப்படி செலுத்த வேண்டும்? பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எப்பாப்பிரா தீத்துவினாலே அனுப்பப்பட்டவைகளை நான் வரப்பற்றி கொண்டேன். ஓ கர்த்தர் நல்லவே, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. இப்போ அங்கு ஸ்தோத்திர வசனம் சொல்லுகிறது, அனுப்பப்பட்டவைகளை வரப்பற்றி கொண்டேன். இதை யார் சொல்லணும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லணும். என் மகன் சாமுவேல் 31ஆம் தேதி ராத்திரி ஜெபித்த ஜெபத்துல அவர் சொன்ன நன்றிகள் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓ என் மகள் பண்ணின நன்றி ஜெபம் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு, அதை வரப்பற்றி கொண்டேன். இப்போ நீங்க தான் எப்பா பெறா தீர்த்து, நீங்க தான் தேவனுக்கு நன்றி சொல்லணும். நடந்து வந்ததை யோசிக்கணும், கடந்து வந்ததை யோசிக்கணும், உங்க பிள்ளைகளை நடத்தினதை யோசிக்கணும், உங்க சந்ததியை நடத்தினதை யோசிக்கணும். இதெல்லாம் நன்றி சொன்னீங்கன்னா இந்த நன்றி பலி எப்படி தெரியுமா மாறும்? அதே வசனம் பிலிப்பியர் 4:18 சொல்வது, சுகந்த வாசனையாய் வரப்பட்டுக்கணும். உங்களுடைய நன்றி பலி தேவனுக்கு எப்படி மாறும்னாக்கா அது சுகந்த வாசனையாய் மாறிவிடும். அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, பரவாயில்ல, நான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடந்து வந்ததையும் கடந்து வந்ததையும் என் மகனும் என் மகளும் நினைச்சு இப்படி நன்றி சொன்னார்களே என்று சொல்லி அடுத்த மாதத்துக்கு தேவன் என்ன செய்வார் தெரியுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லைங்க, அது 100 ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுப்பார். சிலருக்கு 1ஆம் தேதி ராத்திரியும் தூக்கம் வருது, 24ஆம் தேதி ராத்திரியும் தூக்கம் வருது, 30ஆம் தேதி 31ஆம் தேதியும் தூக்கம் வருது. ஓ எல்லா நாளும் தூங்கிறோம். ஆனால் எனக்கன்பானவர்களே, நன்றி நிறைந்தவர்களும் நடந்து வந்ததையும் கடந்து வந்ததையும் திரும்பி பார்த்து அவர் அற்புதம் செய்து கொண்டு வந்ததை நினைக்கிறவர்களும் இந்த இரவை என்ன செய்வார்கள்? தேவனுக்காக ஸ்தோத்திர பலியின் இரவாக மாற்றி விடுவார்கள். நான் உங்களை கர்த்தர் நல்லவே ஒரு மாதிரி பிரஷர் பண்ணி செய்ய வைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கிடையாது. ஆனால் இது ஒரு சத்தியம், இதை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். இது ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய வார்த்தை, இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துதான் ஆகணும். ஆனால் இந்த சத்தியத்தை கேட்ட பின்பு நீங்கள் இரவெல்லாம் ஜெபிக்கிறதும் ஜெபிக்காததும் உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கு இரவிலே தேவனுக்கு நன்றி சொல்லுவதும் சொல்லாததும் உங்களுக்கும் தேவனுக்குமானது. இது ஒரு சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்லது. இல்ல இதெல்லாம் முடியாத காரியம், அவர் செய்யறாரு, அவர் பாஸ்டர், அவர் ஊழியக்காரி, பகல்ல படுத்து உறங்குவாரு, அவர் ஆபீஸ் போறாரா, அவர் கம்பெனிக்கு போறாரா, அவர் ஸ்கேல் எடுத்து அளக்குறாரா, இல்ல வண்டி ஓட்ட போறாரா, பைக் ஓட்ட போறாரா, அவருக்கு என்ன ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு, அப்படி பரிசோத்தர் காலையில் ஏன்பாரு கூட்டம் நடத்துவாரு, அப்புறம் பகலெல்லாம் தூங்க போறாரு, அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்கள் திசை மாற்றும் வார்த்தைகளை பயன்படுத்துவீர் என்று சொன்னால் அதற்குரிய சேமமும் ஆசீர்வாதமும் யாருக்கு மாற்றினீர்களோ அவர்களுக்கே. இந்த உபதேசம் என்பது விசுவாசிகளுக்கும் உரியது, ஊழியக்காரர்களுக்கும் உரியது, ஓசத்திரம் சகோதர சகோதரிகளுக்கும் உரியது. ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க, ஒரு இரவு ஒரே ஒரு இரவை தேவனுக்கு உகந்த காணிக்கை செலுத்துகிற நன்றி ஸ்தோத்திர பலியின் இரவா நீங்க மாற்றி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அம்பாரம் நிரம்பி வழியும். உங்கள் மடியிலே நன்றாய் அளந்து போடுகிறவர்கள் தேடி வருவார்கள். உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும். நிறைய மனஸ்தாபங்கள் ஐஸ் கட்டி கரைவதை போல கரைந்து போகும். வழி தெரியாத திக்குமுக்காடுகிற குழப்பமான நிலைமைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற வழிகளை உண்டாக்குவார்.
ஏன் என்று சொன்னால் அதுதான் ஒரு இரவை கர்த்தருக்காக கொடுப்பது. அது நன்றியின்கான இரவாய் கொடுப்பது. நல்ல பாட்டு பாடுவது, நல்ல பைபிள் வாசிப்பது, நல்ல நன்றி பலி வார்த்தைகளை சொல்லுவது, நல்ல ஸ்தோத்தரிப்பது, கணவன் கொஞ்ச நேரம் பண்ணுவது, மனைவி கொஞ்ச நேரம் பண்ணுவது, அப்புறம் மகனை எழுப்பிவிட்டு அவனை பண்ண வைப்பது, அப்புறம் மகளை எழுப்பிவிட்டு அவளை பண்ண வைப்பது, இப்படி கொஞ்ச நேரம் மாறி மாறி கூட நீங்கள் நேரத்தை அளவிட்டு எடுத்து அப்படி கூட செய்து பாருங்கள். அடுத்த நாள் முதல் உங்க வாழ்க்கையிலே இருள் வெளிச்சமாய் மாறும், அந்தகாரம் பிரகாசமாய் மாறும், தடைகள் ஜெயமாய் மாறும். இதை நான் உங்களுக்கு ஆசை காட்டுவதற்காக சொல்லவில்லை, இதை ஆவியானவர் அறிவார். அந்த இரவை தேவனுக்கு கொடுத்தவர்கள் வாழ்க்கை இப்படிதான் மகிமையாய் மாறியிருக்கிறது. பவுலும் சீலாவும் இரவில்தான் பாடி தேவனை துதித்தார். அப்போஸ்தலர் 12 சுதந்திர சபையார் இரவில்தான் கூடி ஜெபம் பண்ணினாங்க. மோசே இரவில்தான் மலை மேலே போய் காத்து கடந்தார். இயேசு கிறிஸ்து ராவெல்லாம் வனாந்தரத்திலே ஜெபிக்கிறவராயிருந்தார். சாமுவேல் ராம் முழுவதும் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணினார். கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த இம்மாதத்தின் கடைசி நாள் இவங்களுக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எந்த திறந்த வாசல்? உங்களுக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு படுக்கை ஸ்தலம் இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு பகுதி இருக்கிறது. நீங்க நினைச்சாக்கா அழகா அந்த அறையில போயிடலாம். நீங்க நினைச்சாக்கா எல்லாரும் தூங்கினாலும் நீங்க தனித்திருந்து முழங்கால நிக்கலாம், அல்லது உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம், அல்லது சமையலறையில போய் ஜெபிக்கலாம். எப்படியோ தேவனுக்கு அதை செய்ய வேண்டும். அதை செய்து பாருங்கள். இந்த இரவை தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். வருகிற மாதம் இரும்பு திரைகள் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இரும்பு திரைகள் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல அந்த ராஜா ஒரு இரவு முழுவதும் தூங்கல. இரவு முழுவதும் தூங்காம கீத வாத்தியத்தின் சத்தங்கள் எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு நியாயப்பிரமாணங்களை வாசிக்க சொல்லி கேட்டுக்கொண்டது. சோதரம் இரவெல்லாம் விழிக்காம தூங்காமல் இருந்தான் பாருங்க. காலையில வந்து சிங்க கபில பாக்குறான், பார்த்தாக்கா தானியேல் உயிரோடு இருக்க. நிறைய பேர் சொல்றாங்க தூதன் வந்தான், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான், அதனால தானியேல் தப்பினான். நான் சொல்றேங்க, தானியேலை சிங்க கபில போட வைப்பதற்கு சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனா தானியேலை சிங்க கபில போட்ட பின்பு அவன் ஜீவன் தப்ப வேண்டும் என்று பரிதபிப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கு ஒருத்தரும் இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களும் தானியேலுக்காக ஜெபித்தவர்களை போல அங்க இல்லை. ஆனா ஒரு மற்ற மார்க்கத்தான், ஒரு பிரஜாதியான், ஒரு பிரஜாதி ராஜா, அந்த ராஜாவை கர்த்தர் ஏவினான், அந்த ராஜாவை கர்த்தர் தூண்டினான். ஏன் மகன் தானியேல் சிங்க கபில இருக்கிறான், நீ எப்படி தூங்க முடியும்? இன்னைக்கு ராத்திரி விழுத்துரு. அந்த ராத்திரி எல்லாம் பதறி போய் விழுத்திருந்தி அந்த ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல். மறுநாள் காலையில அந்த தானியேலை உயிரோடு பார்க்கிறான், கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். இதன் ரகசியம் என்ன? உங்களுக்காக ஜெபிக்க ஏதோ ஒரு தேசத்துல, ஏதோ ஒரு பட்டணத்துல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பரிசுத்தவான ஏவி தேவன் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சோத்திரம் அறியாத மனிதர்கள் உங்களுக்காக விண்ணப்பிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே. அந்த ஜபத்தினாலதான், அந்த ஸ்தோத்திரத்தினாலதான் நீங்கள் நடந்து வந்த பாதையிலும் கடந்து வந்த பாதையிலும் பத்திரமாய் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பலத்தினால் நீங்கள் வந்து சேரவில்லை, உங்களுடைய பரத்தினால் வந்து சேரவில்லை, உங்களுடைய சத்துவத்தினால் வந்து சேரவில்லை.
தேவன் 2 காரியத்தை செய்திருக்கிறார். ஒன்று, உங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 2வது, உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற யாரோ சில தேவ மனுஷர்களை, யாரோ சில மனுஷர்களை, யாரோ சில ஊழியர்களை உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சிங்கம் போல வந்த பிரச்சனைகளுக்கும், குகை போன்ற வந்த அடைப்புகளுக்கும், சத்திரம் கத்தி இருள் போன்ற வந்த திகில்களுக்கும் ஆண்டவர் உங்களை தப்புவித்திருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? தானியேல் செய்ததை போல அவன் 3 வேளையும் ஜன்னல் கதவை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படிட்டு நன்றி சொன்னதை போல நாமும் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? நாமும் தேவனை துதிக்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கு ராத்திரி நீங்க குடும்பமா இல்லது தனித்தோ துதித்து பாருங்க. அடுத்த மாதம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறதை போல் அவனவன் பணம் அவனவன் சாக்கு பையில் இருந்ததை போல உங்களுக்குரிய வருமானம், உங்களுக்குரிய பொருளாதாரம், உங்களுக்குரிய பணம் தானாகவே வந்து கிடைக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். சரி, இப்ப நான் தேவனுடைய செய்திக்குள் வருகிறேன். இதுவரைக்கும் நான் கொடுத்தது தேவனுடைய செய்தி அல்ல, தேவனுடைய ஆவியானுடைய வெளிப்பாடுகளை பேசிக்கொண்டது. இனிமேல் தான் நாம் செய்திக்குள் போக போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த வழியிலும் ஜனங்களுக்குள்ளும் அவர் நம்மை அற்புதமாய் நடத்தும். அப்ப அந்த நடந்து வந்த வழியில் என்னெல்லாம் இருந்தது? முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யோசுவா 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்திலே நாம் எதை கடந்து வந்தோம் தெரியுமா? அந்த வசனம் யோசுவா 4:22 சொல்லுகிறது, யோர்தானை கடந்து வந்தோம். அப்போ இந்த யோர்தானை கடந்து வந்தோம் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? யோர்தானை கடந்து போவது எதை காண்பிக்கிறது? வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல நாம் எப்படி கடந்து வந்தோம்? எதை கடந்து வந்தோம்? யோர்தானை கடந்து வந்தோம். இந்த யோர்தானை கடப்பது எதை குறிக்கிறது? அங்கு யாக்கோபு சொல்லுகிறார், நான் கடந்து வந்தேன், ஆனால் நீர் எனக்கு கொடுத்த பரிவாரம் என்னோடு தான் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு இருந்த வண்டி, வாகனம், கார், செருப்பு, வஸ்திரம், நகை, நட்டு, பொருள், வெள்ளி, இதெல்லாம் எப்படி இருந்ததோ இன்னைக்கு 31ஆம் தேதியும் அது அப்படியே இருக்கிறது. எதுவுமே கிழிந்து போகல, எதுவுமே நொறுங்கி போகல, எதுவுமே தண்ணியில அடிச்சுட்டு போகல. ஏன் ஒண்ணு ஆகலன்னாக்கா, அந்த யோர்தானை கடக்கும் போது யாக்கோபோடு இருந்த கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து அந்த எல்லா பொருட்களும் எல்லா செல்வமும் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. இதை நினைத்து நாம் நன்றி சொல்லணும். இவைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கணும். எவ்வளவு அழகான சத்தியம் பாருங்க, எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க, எவ்வளவு தெளிவா கர்த்தர் சொல்றார் பாருங்க. அந்த ஆதியாகமம் 32:10 உருகி உருகி அந்த மனுஷன் சொல்றார். என்ன சொல்றாரு? தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கு ஸ்தோத்திரம்,
எல்லா சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரனே அல்லையா. ஓ கர்த்தர் நல்லவே, ஒரு தகுதி இல்லாத என்னை நடந்து வர பண்ணினி, ஒரு தகுதி இல்லாத என்னை கடந்து வர பண்ணினே நன்றி என்று சொல்லுகிறான் ஐயா. இந்த நன்றி தான் நமக்கு வேணும். இந்த நன்றி விசுவாசம் தான் இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வேணும். கர்த்தர் நல்லவை. முதலாவது யோர்தானை கடந்தீங்க. அது நம்முடைய பரிவாரம் நம்மை விட்டு பறிக்கப்படவில்லை, நம்மோடு இருக்கிறதை காண்பிக்கிறது. இரண்டாவதாக இந்த கடந்து வந்த பாதையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவே கர்த்தர் நல்லவே 9வது வசனம். நியாயாதிபதிகள் 10:9 வாசிக்கிறேன். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்பிராயீமின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படி தெரியுமா? நெருக்கப்பட்டவர்களாய் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஓ கர்த்தர் நல்லவே கர்த்தர் நல்லவே கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த சொத்து நெருக்கப்படுகிற அனுபவம் எதை காண்பிக்கிறது? நெருக்கப்படுதல் என்றால் என்ன? வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவே கர்த்தர் நல்லவே 63ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவை அவர்களை ரட்சித்தார். அல்லேலூயா. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். பிரதர், வசனம் புரியுதா? சிஸ்டர், வசனம் புரியுதா? இந்த மாதத்துல உங்களுக்கு நெருக்கம் வந்தது. எப்போதெல்லாம் நெருக்கம் வந்ததோ அந்த உங்களுக்கு வந்த நெருக்கம் அவரை நெருக்கினதா? யாரை நெருக்கினது? உங்களுடைய இரட்சகராகிய தேவனை, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நெருக்கினதா? ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், அதே வசனம் சொல்லுது, நம்முடைய நெருக்கம் அவரை நெருக்கின போது அவருடைய சமூகத்தின் தூதனானவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவரை நெருக்க விட்டுட்டு அவருடைய பிள்ளைகளாகி நம்மை காப்பாற்றி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய தியாகம்! இது எந்த தெய்வம் செய்யும்? வேறு எந்த கடவுள் செய்யும்? எந்த சாமி இதை நடப்பிக்கும்? என்னுடைய தெய்வம், என்னுடைய சாமி, என்னுடைய கர்த்தர் தானே யாதை செய்ய முடியும். அப்ப இந்த மாதத்துல நடந்து வந்ததும் கடந்து வந்தது எப்படி? நெருக்கம் வந்தது. ஆனா அந்த நெருக்கம் வந்ததே தெரியாதபடி நமக்காக அவர் நெருக்கப்பட்டார். அதை பார்த்த உடனே அவருடைய தூதன் ஓடி வந்து நம்மை ரட்சித்தார். ரட்சித்தார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? காப்பாற்றினார், தூக்கி விட்டார், மீட்டெடுத்தார் என்றார். அப்போ எத்தனை நெருக்கம் வந்த போதும் ஆண்டவர் அழகாய் காப்பாற்றினாரே, அதற்காக நன்றி சொல்ல வேண்டாமா? கடன்காரர்கள் நெருக்க வேண்டியவர்கள், வட்டிக்காரர்கள் நெருக்க வேண்டியவர்கள், பேங்க் மூலமா SMS வந்து நெருக்க வேண்டியது, வக்கீல்கள் நெருக்க வேண்டியது, அல்லது சொத்திரம் பணம் எடுத்த இடத்தில் நெருக்க வேண்டியது, சொந்தக்காரர்களால் நெருக்க வேண்டியது, ஐயோ பொருளாதாரம் இல்லாமல் நெருக்கப்பட்டு இருக்க வேண்டியது. ஆனா இவ்வளவு இருந்தோ அதெல்லாம் ஒன்றுமே தெரியாம இந்த மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே உங்களுக்காக அவர் நெருக்கப்பட்டார். அது நிமித்தம் அவருடைய தூதன் வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய தீயை கடந்து வந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய தண்ணீரை கடந்து வந்திருக்கிறோம். ஆனா இதெல்லாம் யோசிக்கிறோமா? நிறைய பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? இன்னைக்கு SSK சாமுவேல் பாஸ்டர் இன்னைக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவார், இன்னைக்கு SSK சாமுவேல் பாஸ்டர் அடுத்த மாசத்தை பத்தி என்ன சொல்ல போறாரு? நான் சொல்றேங்க, இன்னைக்கு சொல்ல போற தீர்க்க தரிசனத்தை விட அடுத்த மாசத்தை சொல்ல போவதை விட இந்த மாதத்திலே உங்களுக்கு வந்த நெருக்கமே தெரியாத அளவுக்கு அழகாய் நடத்தினார்.
எத்தனை முறை தூதர்கள் வந்து காப்பாற்றி இருக்கிறார்கள், ரட்சித்து இருக்கிறார்கள். அதற்காக என் மகனே மகளே, இன்றைக்கு இரவை தேவனுக்கு நன்றியின் இரவாய் மாற்றி நீங்க போதகராயிருங்க, மெய்ப்பராயிருங்க, அப்போஸ்தலராயிருங்க, விசுவாசியாயிருங்க, சகோதரராயிருங்க, பலவீனமாயிருங்க, ஆரோக்கியமாயிருங்க, யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா தேவன் சொல்லுகிறதை நான் சவாலிட்டு சொல்லுகிறேன். இன்றைக்கு இரவு தேவனுக்காக தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய ஒரு இரவு. முதலாவது யோர்தானை கடந்து வந்தோம், நம்முடைய பரிவாரங்கள் எல்லாம் பத்திரமாகும். இரண்டாவது நெருக்கங்களை கடந்து நடந்து வந்தோம், அந்த இடத்துல அவர் நெருக்கப்பட்டார். மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த மாதத்திலே தேவன் எப்படி நம்மை கடந்து வர வைத்தான், நடந்து வர வைத்தான். ஏசாயாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 31:5 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே நாம் கடந்து வந்ததும் நடந்து வந்ததும் எப்படின்னாக்கா, இந்த ஏசாயா 31:5 சொல்லுகிறது, அவர் நமக்கு ஆதரவாயிருந்தார். அவர் நமக்கு ஆதரவாயிருந்தார். அவர் ஆதரவாய் இருந்ததுனால தான் அன்றன்றைக்குரிய போஜனம் அன்றன்றைக்கு கிடைத்தது, அன்றன்றைக்கு பிரயாணம் அன்றன்றைக்கு வாய்த்தது. அவர் ஆதரவாய் இருந்தபடினால்தான் நமக்கு நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான தயவும் தாட்சணியமும் உண்டானது. அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தபடினால்தான் பொறாமைக்காரர்கள் நம்மை சுட்டரிக்க முடியவில்லை. அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தபடினால்தான் எரிச்சல்காரர்களுக்கும் முறுமுறுக்கிறவர்களுக்கும் நாம் அழகாய் தப்பி வந்தோம். இப்போ ஒரு சத்தியத்தை சொன்னேன். உங்க வலது கரத்தை எடுத்து உங்க நடு இருதயத்துல, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க எல்லாருக்கும் ஆதரவா இருந்தீங்களா? உங்க புருஷனுக்கு ஆதரவா இருந்தீங்களா? உங்க மனைவிக்கு ஆதரவா தான் இருந்தீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற பையனுக்கும் பொண்ணுக்கும் மெய்யாகவே ஆதரவா இருந்தீங்களா? இல்லாட்டி சோதரோ உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆதரவா இருந்தீங்களா? நீங்க உங்க வலது கையை நெஞ்சில வச்சு யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாருக்கும் ஆதரவா இருந்திருக்க மாட்டீர்கள். சிலரை குறித்த எரிச்சல் இருந்திருக்கும், சிலரை குறித்த கசப்பு இருந்திருக்கும், சிலரை குறித்த வருத்தம் இருந்திருக்கும், சிலரை குறித்து முறுமுறுப்பு இருந்திருக்கும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ எரிச்சல் உள்ளவனா இருந்தாலும் பரவாயில்ல, கசப்புள்ளவனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குணத்துல இருந்தாலும் பரவாயில்ல, என் மகனே என் மகளே, நீ என் நாமத்தை சொல்லிட்ட, அதனால ஒன்னு செய்றேன், உனக்கு நான் ஆதரவாய் இருப்பேன். இதை சொன்ன ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் ஆதரவாயிருந்து நடத்தி இருக்கிறார். அதனாலதான் அந்த ஏசாயா 31:5 சொல்லுகிறது, அவர் ஆதரவாய் இருப்பான், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அதை காத்து தப்ப பண்ணுவார். எதை? சங்கீதம் 121 சொல்லுவதை போல, அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் என்று சொன்னார். இந்த மாதத்திலே மகனே மகளே, உங்க ஆத்துமாவை காப்பாற்றி இருக்கிறார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்க ஏதோ ரெயின் கோட் போட்டுட்டதுனால காய்ச்சல் வரலன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்ல டைட் ஷூ போட்டுட்டதுனால உங்களுக்கு எந்த விதமான டிசீஸ் வரலன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்ல ஹாட் வாட்டர்ல குளிக்கிறதுனால என் பாடி எப்பயும் நல்ல வார்மா இருக்குன்னு நினைக்காதீங்க.
ஓ கர்த்தர் நல்லவே. இது எல்லாவற்றிலும் தப்பு பண்ணியது அவர். அவர்தான் உங்க சரீரத்தை வியாதிகளுக்கு தப்பு பண்ணி இருக்கிறார், காசு நோய்களுக்கு தப்பு பண்ணி இருக்கிறார், தொத்து வியாதிகளுக்கு தப்பு பண்ணி இருக்கிறார், கை கால் உளைச்சல் பலவீனத்திலிருந்து தப்பு பண்ணி இருக்கிறார், எலும்புரிக்கு நோயிலிருந்து தப்பு பண்ணி இருக்கிறார். இதிலிருந்தெல்லாம் தப்பு பண்ணி தப்பு வித்து உங்களுக்கு ஆதரவாயிருந்து காத்து இந்த 31ஆம் தேதி ராத்திரியிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த அளவுக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தின் அளவுக்கு எத்தனை பேர் தனித்து உட்கார்ந்து தியானித்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு டிவி பார்க்க நேரம் இருக்குதுங்க, ஆனா பைபிள் வாசிக்க நேரம் இல்லைங்க. மொபைல் போன நோண்டி 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 அதோடைய டிஸ்பிளே போய், அதோடைய கசூத்திரம் ஃப்ரண்ட் கிளாஸ் போய், அதோடைய ஷைனிங்கே போயிருது. அதை நோன்றதுக்கு நேரம் இருக்குது, ஆனா விழித்திருந்து துதிக்கிறதுக்கு தான் மனமும் இல்லை, சரீரமும் இல்லை. கர்த்தர் நல்லவே. இந்த மாதத்திலே அவர் உங்களை நல்லவே ஆதரவாயிருந்திருக்கிறார். இரண்டாவது, எல்லாத்துக்கும் தப்ப பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த நன்றியை மறந்து தேவனுடைய சமூகத்திலே ஓசத்தில் விழாதிருப்பீர் என்று சொன்னால் அதற்கு கர்த்தருக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் கொடுத்த நேரத்தை அவர் கணக்கு கேட்பார், அவர் கொடுத்த நாளை அவர் கணக்கு கேட்பார். அதற்கு அவர் பாதத்தில் உட்கார்ந்த நேரம் மாத்திரமே அங்கு கழிக்கப்படும், அதுதான் நினைவில் கொள்ளப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, யோர்தானை கடந்து வந்தோம், அது நம்முடைய பரிவாரங்களும் செல்வமும் ஆஸ்தியும் பத்திரமாய் காக்கப்படும். இரண்டாவதாக, அவன் நெருக்கப்பட்ட போது அவரே நம்முடைய நெருக்குதலில் கூட இருந்து தூதனை அனுப்பி நம்மை விடுவித்தார். மூன்றாவதாக, அவர் ஆதரவாய் இருந்து நம்மை தப்ப பண்ணி இந்த மாதத்தின் இறுதியிலே கொண்டு வந்திருக்கிறார். நான்காவதாக, கர்த்தர் நல்லவே. சோதரம், இந்த மாதத்தில் கர்த்தர் எப்படி நடத்தினார், எப்படி கொண்டு வந்தார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 13:6. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் ஆம், நீங்க இந்த மாதத்துல கடந்து வந்தது வியாதியிலிருந்து மட்டுமல்ல, நோயிலிருந்து மட்டுமல்ல, இழப்பிலிருந்து மட்டுமல்ல, மாய வித்தைக்காரர்களிடத்தில் இருந்தும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே மாய வித்தையை காண்பிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த மாயவித்தைக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, உன்னுடைய கழுத்தில் போட்டிருக்கிற சங்கிலியை இங்க கொடு, அதை நான் பாலிஷ் பண்ணி கொடுக்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி பாலிஷ் பண்ணுறான், அதுக்கு அழகாக சோப்பு போறான். அவன் சோப்பு போட்டு பாலிஷ் பண்ணும் போதே அந்த நகை பாலிஷ் ஆகுதோ இல்லையோ, கலட்டி கொடுத்தவர்களுக்கு நல்லா பாலிஷ் போட்டுட்டு போயிடும். இன்னைக்கு மாய வித்தையினாலே மயங்கி திரிகிற விசுவாச கூட்டம் பயங்கரமாயிருக்கு. 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் 5 மாசத்துக்கு வரும். அப்ப கொடுத்தது 10,000 ரூபாய், நமக்கு கிடைக்க போறது 25,000 சொல்லி நீங்க 10,000 தானே கேட்டீங்க, நான் 30,000 கொடுக்கிறேன் சொல்லி பணத்தின் மீது ஆசைப்பட்டு அதை ரெட்டி பாய்சத்தில் மல்டிபிள் பண்ணுவதற்காக மாய வித்தக்காரண்ட கொண்டு போய் கொடுத்துட்டு பணமும் வரல, கொடுத்ததும் வரல, அடுத்த 25,000 வரலன்னு சொல்லி ஐயகோ பையகோ ஐயகோ மொய்யகோன்னு சொல்லி ஒரே அழுகை. இதுல போய் விழுகிறவர்கள் யார் ஐயா? கிராமவாசிகள் கிடையாது,
படிப்பறிவில்லாதவர்கள் கிடையாது. படித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், விசுவாசிகள். அவர்கள் தான் இப்படிப்பட்ட மாய வித்தைகளில் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்புறம் அதுக்கு ஒரு உபவாசமோ, அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அதற்கு ஒரு விடுதலை வார்த்தை, எனக்கு எப்படியாவது திரும்ப கிடைக்கணும் பாஸ்டர். சத்தியமா திரும்ப கிடைக்காது. உங்களுடைய தேவன் மாய வித்தைக்காரர் இல்லையே, அப்புறம் ஏன் நீங்க மாய வித்தைக்காரர்கிட்ட மாட்டணும்? இப்போ நான் சொல்றேங்க, இந்த மாதத்துல எத்தனையோ ஜோசியக்காரனோ, குடுகுடுப்பக்காரனோ, கைரேக பார்க்கிறவனோ, மனதை வலிவி போக பண்ணுகிறவனோ, பொருளாசை உண்டு பண்ணுகிறவனோ, வஞ்சிக்கிறவர்களோ உங்களுக்கு வந்து உங்களை ஏமாற்ற வேண்டியது. ஆனால் அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், அந்த மாய வித்தைக்காரர்களிடத்திலே தேவன் உங்களை அனுமதிக்கவில்லை. அந்த மாய வித்தைக்காரன் கையில உங்களை ஆண்டவர் கொடுக்கவில்லை. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த மாய வித்தைக்காரன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த அப்போஸ்தலர் 13:6 சொல்லுது, ஒரு யூதனை கண்டார்கள். மாய வித்தைக்காரனாகிய யூதன். இங்க நான் ஒரு சத்தியத்தை வெளிப்படையாதான் பேசணும். இது யாரையாவது குத்திச்சு குடஞ்சிச்சுன்னா எனக்கு அதுக்கு நான் பொறுப்பாளி அல்ல, நான் கவலைப்பட போவதும் இல்லை. இப்ப இங்க மாயவித்தக்காரன் சொல்லப்படுது யாருக்கு தெரியுமா? ஒரு யூதன். யூதன் என்றால் யார்? இந்த யூத கோலத்துலதான் இயேசு கிறிஸ்துவ தான். அதுலயே ஒருத்தர் மாயவித்தக்காரன். அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் சிலரே மாயவித்தைக்காரர்களா இருக்கிறார்கள். ஊழியம் செய்கிற என்ற பெயரிலே மற்றவர்களை நயவஞ்சகமாய் கவருகிறதும், மற்றவருடைய பணத்தையும் பொருளையும் தங்கத்தையும் வஸ்துக்களையும் பறிக்க, அவருக்கு வேற கம்பெனி கொண்டு போய் சேர்த்து விடுவதும், இந்த பேங்க் விட்டு அந்த பேங்குக்கு வாங்க என்று சொல்லுவதும், வட்டி வாங்கி கொடுப்பதற்கு அழைத்து திரிவதுமான இப்படிப்பட்ட யூத மாயவித்தைக்காரர்கள் இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் சத்தியத்தை போதிக்கிறார்கள். இவர்கள் ரத்திக்கப்பட்டேன் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா அவர்களில் சிலர் தான் மாயவித்தைக்காரர்களா இருக்கிறார்கள். இதை பார்த்துட்டுதான் நம்ம ஆட்களுக்கு என்ன ஆகுது? அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஐஸ் கட்டி மாதிரி உள்ள ஊறுகிறது. ஐயோ, அவர் பிரதர் பாஸ்டர், அவர் நல்ல சிஸ்டர் பாஸ்டர், அவர் ஊழியக்கார் பாஸ்டர், அவர் ஏமாற்ற மாட்டார் பாஸ்டர், அவரை எனக்கு நல்லா தெரியும் பாஸ்டர், அவர் எப்பயுமே வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவார் பாஸ்டர், அவர் பைபிள் வச்சிருக்கார் பாஸ்டர். அப்புறம் எப்படி? அதனால தான் அவரை நம்பி நான் கொடுக்கிறேன், அதனால தான் நம்பி போடுறேன். நான் சொல்றேன், உங்க நம்பிக்கை என்கிற நங்கூரம் உங்களை சிருஷ்டித்த தேவன் மீதுதான் இருக்க வேண்டுமே ஒழிய, யூதனை போல தன்னை காண்பிக்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் மீது உங்க நம்பிக்கை இருக்கக்கூடாது. இப்போ நான் அடித்து சொல்றேன், இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட எத்தனையோ மாய வித்தைக்காரர்களுக்கு, உங்களை ஏமாற்ற பார்த்தவர்களுக்கு, உங்களை சொத்துற வலையிலே சிக்க வைக்க பார்த்தவர்களுக்கு ஆண்டவர் அழகாய் தப்பு வைத்து நடந்து வரவும் கடந்து வரவும் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. இப்ப இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இதுக்கெல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே கண்ணீரை ஊற்ற வேண்டாமா? எதற்காக பாதத்தை முத்தம் செய்ய வேண்டாமா? இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு அதிசயமா காக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். அடுத்ததாக, கடைசியாக, ஐந்தாவதாக, நாம் நடந்து வந்த பாதைகளிலும் கடந்து வந்த பாதைகளிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்ம எப்படி நடத்தி கொண்டு வந்தார்? அதே அப்போஸ்தலர் நடபடிகள் அதே 13ஆம் அதிகாரம் அதே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் நம்ம எப்படி காப்பாற்றி வந்திருக்கிறார் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளிலேயே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்றால் என்ன? அது என்னையா தீர்க்கதரிசி?
அதுல கள்ள தீர்க்கதரிசி என்றால் என்னையா அப்படின்னாக்கா, இந்த கள்ள தீர்க்கதரிசியை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 24:11. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனத்தின் சொல்லுவதில் குறியாய் இருக்க மாட்டார்கள். யாரை ஏமாற்றலாம், யாரை பறிக்கலாம், யாரை திசை மாற்றலாம், யாரை சொந்த வஞ்சிக்கலாம் என்பதில் தான் கவனமாயிருப்பார்கள். ஓ கர்த்தர் நல்லவர். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஒரு டார்கெட், இந்த கள்ளத்தார் தீர்க்கதரிசிகளுடைய ஒரு அவங்க அச்சீவ் பண்ண விரும்புறது எதை தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 24:24. மத்தேயு 24:24 சொல்கிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. அப்படின்னா இவர்கள் அவிசுவாசிகளிடத்தில் போவது கிடையாது, மந்திரவாதிகளிடத்தில் போவது கிடையாது, இந்துக்களிடத்தில் முகமதியரிடத்தில் போவது கிடையாது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் விசுவாசிகளின் வீடுகளுக்குள் வருவார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் விசுவாச கூடுகைகள் நடக்கிற இடத்துக்கு வருவார்கள். அங்கு இருந்து சொத்துறோம் அங்கடபிந்தா டங்கடபிந்தா டிடடி அங்கடபிக்கா திங்கடமிக்கா தின்னனக்கா தினி ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்வாங்க. அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் தீர்க்க தரிசனம் மட்டும் சொல்ல மாட்டார்கள், அடையாளங்களை செய்வார்கள், அற்புதங்களை செய்வார்கள். மெய்யான ஊழியக்காரர்களால் நடக்கிற கிரியைகளை விட இவர்கள் மூலமா நடக்கிற கிரியைகள் வேகமாயிருக்கும். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எதுவுமே நிறைவேறுவது கிடையாது, எதுவுமே சம்பவிப்பது கிடையாது. ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது? கொஞ்சம் கவனிங்க தயவு செய்து. இது ரொம்ப முக்கியமான கருகலான ஒரு சத்தியம். கள்ள தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் கண்டுபிடிப்பது எப்படி? ஒரு முறை நானும் என் மனைவியும் அருப்புக்கோட்டை என்கிற பட்டணத்துல கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவதற்காக கடந்து போயிடும். அப்போ தேவனுடைய செய்தி மன்னிக்கணும், பாடல் ஆராதனை முடிஞ்ச உடனே செய்தி கொடுப்பதற்கு என்னிடத்தில் கொடுத்தார். அப்ப நான் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், நீ கொஞ்ச நேரம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நடத்துவான்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் வொர்ஷிப் அவங்க நடத்த வச்சு அவங்க நடத்த சொல்லிட்டு நான் பேக் சைட்ல உட்கார்ந்தேன். இவங்க 1-2 பல்லவிய பாடி எல்லாரும் ஆவிக்குள்ளாக்கி நல்ல அபிஷேகத்தை நடத்துறாங்க. அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல கூடியிருக்கிற அவ்வளவு ஜனங்களும் கைகளை தட்டி துதிக்கிறாங்க. அப்போ இவங்க நல்ல ஆவில் நடத்தும் போது திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு எப்ப அங்க பாருங்க, நான் கவனிக்கிறேன், என் மனைவியும் பாக்குறேன். என்னன்னாக்கா அங்க கூடியிருக்கிற அவ்வளவு கூட்டத்துல ஒரே ஒரு சகோதரி மட்டும் மற்ற அத்தனை பேரை விட ரொம்ப கையை தட்டி, ரொம்ப துள்ளி, ரொம்ப குதிச்சு, மேலையும் கீழையும் ஜம்ப் பண்ணி அவங்க சத்தத்தை பயங்கரமா உயர்த்தி தன்னையே தனிப்பட்ட ரீதியா வெளிப்படுத்துறாங்க. அப்ப நான் சொன்னேன், சரிம்மா உனக்கு என்ன நடத்துவதற்கு செய்ய அப்படின்னு நான் திரும்ப உட்காண்டேன். இப்ப இவர் என்ன பண்ணாங்க, நல்ல ஆவில் நடத்திட்டு இருக்கும் போது இந்த ஒரு ஸ்திரீ மட்டும் அவங்களுடைய காரியம் விகற்பமா இருக்கிறத பார்த்துட்டு இங்க இருந்து சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒளியின் தூதன் ஆவியும் கள்ள தீர்க்கதரிசியுமான அந்த ஸ்திரீ கொடுக்கிற பொல்லாத ஆவி கீழே விழுந்து போவதாக என்று சொன்னாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவ்வளோ பேர் ஆவில் நிரம்பிட்டு இருக்காங்க, அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க, துதிச்சிட்டு இருக்காங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்திரீ மட்டும் மடால் என்று கீழே விழுந்தாள். அது முன்னாடி ஓடி வந்து கீழே விழுந்தாள். இப்ப நடந்த சம்பவம், ஆச்சரிய சம்பவம் என்னன்னா, இந்த ஸ்திரீ
அவ்வளவு கூட்டத்தில் ஓடி வந்து பலிபீடத்துல மனைவியின் கால்ல கீழே விழுந்த உடனே அங்க இருக்கிற போதகர் பேதலித்து போயிட்டார். அவருக்கு ஒரே ஷாக். அப்புறம் மற்றவங்க ஒரு மாதிரி ஓரக்கண்ணில் ஒன்றரை கண்ணில் பார்க்கறவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ, இந்த அக்கா விழுந்துட்டாங்க, இந்த சிஸ்டர் விழுந்துட்டாங்க. ஏன்னாக்கா அந்த சபையில அவங்கதான் முதன்மையானவர்கள். அந்த சபையிலே அவர்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஆவில நடத்தும் போது கர்த்தர் தெளிவா சொன்னார், இந்த ஸ்திரீக்குள் இருப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அல்ல, அவள் சொல்லிக் கொண்டிருப்பது தீர்க்க தரிசனமும் அல்ல, இது ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவின்னு சொன்னார். அப்ப கடிந்து கொண்ட உடனே வந்து சாஸ்தாகமா கீழே விழுந்தாள். கூட்டம் மசூதில் ஆராதனை முடிகிற வரைக்கும் விழுந்து கிடந்தவள் ஆராதனை முடிந்த உடனே மீண்டும் எழுந்தாள். அவளுக்குள் இருக்கிற அபிஷேகமும் வெளியே போயிடுச்சு, அவள்கிட்ட இருக்கிற வேகமும் வெளியே போயிடுச்சு. அவள் உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து தண்ணீர் வடிந்து ஆளே வேறு ரூபமா மாறியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் உள்ள வித்தியாசம். கள்ள தீர்க்கதரிசிகள் அடையாளங்கள் என்ன? முதலாவது சொல்லுறேன். கள்ள தீர்க்கதரிசிகள் நீங்க தனியா ஜெபிக்கும் போது உங்கள்கிட்ட வந்து ஜோமன வந்தா தீர்க்க தரிசனம் சொல்றேன்ற பேர்ல உங்க தலையில கை வைக்க பார்ப்பாங்க, தோள்பட்டையில கை வைக்க பார்ப்பாங்க, கைய காட்டுங்க சொல்றோம் நான் கைய பிடிச்சி ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, வயிற்றுல கைய வைக்க பார்ப்பாங்க. இது எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அடையாளங்கள். தேவனுக்குமா அதே சமயத்தில் ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஒரு சபையிலோ ஒரு கூட்டத்திலோ அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் அடையாளத்தை காண்பிக்க விரும்புறாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்க இருக்கிற மற்ற ஊழியக்காரருடைய விட உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்போ பயங்கர முழங்குற மாதிரி கத்துவாங்க. அப்புறம் சொல்றோம் கையை நீட்டி இப்படி செய்யாட்டி இப்படி நடக்க போது பாரும்பாங்க. முக்கியமா இந்த கள்ள தீர்க்க தரிசனங்கள் 90% சோப்பு போடுவதை போல ஆசீர்வாதத்தையும் சேமத்தையும் நன்மையை மட்டுமே சொல்லுவதை போல இருக்கும். அவங்க சொல்லும் போது இவர்கள் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? எப்படி தெரியுமா? அவங்க சொல்ற கள்ள தீர்க்க தரிசனம் எவ்வளவு நேர்க்கு போக்கோடு சொன்னாலும் ஜனங்களுக்குள் பெரிய அசைவே இருக்காது. அதை கேட்கிறவர்களுக்குள் ஆவியாவுடைய கிரியை இருக்காது. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா இவருக்குள் கர்த்தருடைய ஆவி இல்லையே. சரி, இப்ப நல்ல தீர்க்கதரிசி என்றால் யார்? இந்த நல்ல தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்கணும்னா நீங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35 முதல் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க எலியாவின் ஊழியத்தை பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் கூட்டம் போட்டாங்க, கத்துனாங்க, கதர்னாங்க. ஆனா எலியா ஜென்டிலா வந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, நான் நம்முடைய ஊழியக்காரனும் நீரினுடைய தேவன் என்றும் இவர்கள் அறியத்தக்கதாய் அக்கினி அனுப்பும். ஒரு சோத்திரம் கும்மாளம் இல்லை, ஒரு குத்து இல்லை, ஒரு ஓசை இல்லை, ஒரு ஆட்டம் இல்லை, ஒரு பாட்டம் இல்லை. அழக கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து எளிமையாய் சொன்னா உடனே வந்தது. அப்ப நல்ல தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் தங்கள் சரீரத்தின் அவயவங்களை அதிகமாய் பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் நிக்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லுவாங்க. வாயை திறந்தா வசனமா வரும், அந்த வசனத்துக்குரிய விளக்கம் வரும். ஒரு தரிசனம் சொன்னா தரிசனம் மட்டும் சொல்ல மாட்டாங்க, தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இது எல்லாம் நல்ல தீர்க்கதரிசிகள். ரொம்ப முக்கியமா தேவனுடைய தீர்க்கதரிசிகளாகி நல்ல தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது 1000 பேருக்கு முன்னாடி சொன்னா அதுல யாருக்கு அந்த வார்த்தையோ நேர அவர்களை போய் அம்பு குத்துவதை போல குத்தி அவர்கள் கண்ணீர் வெடிப்பார்கள், அழுவார்கள், புலம்புவார்கள், அல்லது ஆமேன் என்று சொல்லுவார்கள். ஏதோ ஒரு கிரியை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்கிற தேவனுடைய தீர்க்க தரிசிக்கும் அந்த தீர்க்க தரிசனம் கேட்கிற பாத்திரமாகிய மனுஷனுக்கு இடையிலே ஒரு நெடிய தொடர்பு உண்டாயிரும், ஆவியான தொடர்பு. இதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசனம். இப்படி இந்த மாதத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் உங்க வீட்டுக்குள் வர பார்த்தாங்க, அந்நிய ஆவிகளை கட்டவிழ்க்க பார்த்தாங்க.
இல்லாத கர்த்தருடைய வார்த்தையை இருக்கிறதா சொல்ல பார்த்தாங்க. ஆனா நான் கிருபையை முன்னிட்டு சொல்றேன், அவர்களை கர்த்தர் தடை செய்து போட்டார். அவர்களை கர்த்தர் தடை செய்து போட்டார். என் மகன் வீட்டுக்கு போகாதே, என் மகள் ஸ்தலத்துக்கு போகாதே, ஓ அவர்கள் என்னுடையவர்கள் என்று இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு தப்புவித்தார். இதுதானையா நாம் கடந்து வந்ததும் நடந்து வந்ததுமான பாதை. இப்படிதான் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் நாம் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், இதெல்லாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், இவைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப காரியத்தின் கடைத்தொகைக்குள்ளாய் நான் வருகிறேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இது வானத்தில் வீசப்பட்ட சிலம்பம் அல்ல, இது உங்களை நோக்கி அனுப்பப்பட்ட தாவீதின் கூழாங்கற்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி ஏலா பள்ளத்தாக்குக்குள் தாவீது நுழைந்ததை போல இன்றைக்கு ராத்திரி கர்த்தரை துதிப்பதற்காக நுழைவீர்கள் என்று சொன்னார். உங்க இடத்தை ஜெபஸ்தலமா மாற்றுவீர் என்று சொன்னார். இன்றைக்கு இரவு கர்த்தரை ஆராதிக்கிற பூமியாய் மாற்றுவீர் என்று சொன்னார். வருகிற மாதமும் வருகிற நாட்களும் நீதியின் சூரியன் உங்க வாழ்க்கையில உதிக்கும். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய பிரகாசம் உங்களில் பிரகாசிக்கும். ஆண்டவர் இந்த கிருபைகளை கொடுப்பாராக. இப்ப நாம் கண்களை மூடி கர்த்தரை துதிக்க போகிறோம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். முதலாவதாக விசேஷமாய் நன்றிகளை மட்டும் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அழகான தேவனுடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி, கடந்து வந்த வழியிலும் நடந்து வந்த ஜனங்களுக்கு முன்பும் அவர் நம்மை காப்பாற்றினாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. ஓ சுதரம், நம்ம பாதங்கள் இடராமல் காப்பாற்றினாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவித்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகவில்லையே, அதற்காக நன்றி சொல்லுங்க. பகலில் வெயில் நம்மை தாக்கவில்லையே, அதற்காக நன்றி சொல்லுங்க. இரவிலே பனி நம்மை பாதிக்கவில்லையே, அதற்காக நன்றி சொல்லுங்க. பாம்பின் மேல் பாம்பை மிதிக்க வந்த போதும் தீங்கு நடக்கலையே, அதற்காக நன்றி சொல்லுங்க. சிங்கத்தை தாண்டும் போது நாம் பலியாகவில்லையே, அதற்காக நன்றி சொல்லுங்க. ஓ பால சிங்கத்தை கண்டபோது தைரியத்தை கொடுத்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. விரியன் பாம்பு வந்த போது தலையை நசுக்கி போட்டாரே, அதற்கு நன்றி சொல்லுங்க. யோர்தானை கடக்கும் போது பரிவாரங்களை ஆஸ்தியெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தாரே, அதற்கு நன்றி சொல்லுங்க. நெருக்கப்பட்ட போது நம்முடைய நெருக்கத்தை அவரே ஏற்றுக்கொண்டாரே, தூதனை அனுப்பி நம்மை விடுவித்தாரே, அதற்கு நன்றி சொல்லுங்க. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அநேக நம்மை கைவிட்ட போதும் அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தாரே, நம்மை தப்ப பண்ணினாரே, ஆதரவின் தேவனாய் இருந்தாரே, அதற்கு நன்றி சொல்லுங்க. மாயவித்தைக்காரனிடத்தில் செல்வத்தை இழக்காமல், பணத்தை இழக்காமல், ஓ மதிமயங்கி போய்விடாதபடி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை வெளிப்பாட்டை கொடுத்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. ஓ கள்ள தீர்க்கதரிசிகளால் அற்புதங்களை அடையாளங்களை கண்டு அவர்களுக்கு பின்னாக போகாதபடி இன்றைக்கும் சத்தியத்தில் அழைத்திருக்க வைத்திருக்கிறாரே, இதற்காக நன்றி சொல்லுங்க. இந்த எல்லா காரியத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சமயம் இதை போலத்த இன்னொரு சமயம் வருவது கடினம். கவனியுங்கள் பிரதர் சிஸ்டர், கவனிங்க. தேவன் வனாந்தரத்தை அதிர பண்ணுவதை போல உங்களோடு பேசியிருக்கிறார்.
காட்டத்தி மரங்களை முறிக்கிறதை போல உங்களோடு பேசியிருக்கிறது. எதற்காக? இது மாதத்தின் கடைசி நாள், 31ஆம் தேதி. இந்த இரவை தேவனுக்கு காணிக்கையாய் செலுத்து. தூக்கத்தை ஓரம் தள்ளு, உறக்கத்தை அப்புறப்படுத்தி, பலவீனத்தை பெரிதுபடுத்தாதீர்கள். நாளைய காரியத்தை நினைத்து இப்போதே கலங்காதீர்கள். இன்றைக்கு இரவு அது கர்த்தருடைய இரவாய் மாறட்டும். நீங்களும் கர்த்தரும் உறவாடுகிற இரவாய் மாறட்டும். ஆண்டவரோடு சம்பாசிக்கிற இரவாய் மாறட்டும். தேவனிடத்தில் கண்ணீர் வடிக்கிற இரவாய் மாறட்டும். ஓ, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா நாளை முதல் வெளியரங்கமாய் உங்கள் பலன் கொடுக்கத்தக்கதாய் கணவனும் மனைவியுமாய் இன்னைக்கு ராத்திரி தேவ சமூகத்துல உட்காருங்க. தயவு செய்து மகனும் மகளும் குமாரனும் குமாரத்தையும் பெற்றோரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே எந்த அளவுக்கு உங்களால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பாட்டு பாட முடியுமோ பாடுங்க. எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்க முடியுமோ பைபிள் வாசிங்க. எந்த அளவுக்கு ஸ்தோத்திரிக்க முடியுமோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு துதிக்க முடியுமோ துதிங்க. எந்த அளவுக்கு ஜெபிக்க முடியுமோ ஜெபம் பண்ணுங்க. இந்த இரவை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். நாளை முதல் அவர் வெளியரங்கமாய் பலனளிக்க போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை, இந்த 8வது மாதத்தில் எங்களை கடந்து வந்த வழி எது என்பதை, நடந்து வந்த பாதைகள் எப்படி என்பதை, நீர் எப்படியெல்லாம் எங்களை கொண்டு வந்தீர் என்பதை அணு அணுவாய் தனித்தனியாய் கர்த்தர் விளக்கி சொன்னதற்காக இதுவரைக்கும் கேட்டிராத நிறைய சத்தியங்களை இன்னைக்கு போதித்ததற்காக ஸ்தோத்திரம். இடையிடையே நிறைய கடிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். நீருடைய சாட்டையை சுழற்றி எங்களை அடித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை எச்சரித்ததற்காக, ஓ கர்த்தர் நல்லவே, எங்களோடு பகிரங்கமாய் இடைப்பட்டதற்காக நன்றி. நாங்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் மாறிவிடாதபடி இந்த உபதேசத்துக்கு, இந்த சத்தியத்துக்கு இன்றைக்கே கீழ்ப்படிய உதவி செய்யும். இன்றைக்கு இரவு யார் யார் விழித்திருக்கிறார்களோ, யார் யார் ஜெபத்திலே திறந்திருக்கிறார்களோ, யார் யார் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் வெளியரங்கமான பலன் இன்றைக்கு ஆயத்தம் பண்ணப்படுவதாக நீரே எழுந்தருளும். ராஜரிகம் பண்ணும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை மறவாதே. ஆமென், 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 ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் உங்கள் யாவரோடு கூட இருந்து இன்றைக்கு இரவை தேவனை துதிக்கிற இரவாய் மாற்றி கொடுப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.